Hi student, this is Sajita here. Now we are going to solve the 8th problem in exercise 1.5. Okay. If a is equal to set of y such that y is equal to a plus 1 divided by 2, a belongs to whole number and a less than or equal to 5. So first வந்து a க்கு வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க in terms of set builder formula கொடுத்திருக்காங்க. அப்ப yன்றது என்னன்னா a plus 1 divided by 2ன்னு சொல்லிட்டாங்க. a ஓட வேல்யூ என்னவா இருக்கும்னா whole numberன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ரேஞ்ச் என்னவா இருக்கும்னா 5 அப் டு 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 0லேருந்து 5 முடிய நம்ம வந்து ஏக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 0 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏக்கு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0 plus 1 1 by 2. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 by 2ன்னு கிடைக்கும் when 0 is substituted for a. Then என்ன பண்ண போறோம்? வேல்யூஸ் என்னது 0 1 2 3 4 5 கரெக்ட்டுங்களா? ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 plus 1 2 2 divided by 2 என்னது 1 வரும் கரெக்ட்டுங்களா? தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணா 2 plus 1 என்னது 3 by 2. ஓகே, தென் 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 plus 1 4 divided by 2 which is equal to 2. 4 சப்ஸ்டியூட் பண்ணா ஏக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 4 plus 1 5 5 by 2. ஓகே, தென் 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏக்கு 5 plus 1 6 divided by 2 which is 3. ஸோ இதுதான் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏ செட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சி செட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ பி செட் நமக்கு தெரியணும். வாட் இஸ் பி? பி இஸ் ஈக்குவல் டு செட் ஃபார்ம் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்னா 2n மைனஸ் 1 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதோட லிமிட் என்னன்னு பார்த்தா ஹோல் நம்பர்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 4. பிகாஸ் ஏன் 5 வரலன்னா லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு 4 தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆகும்? 2 இன்ட்டு 0 என்ன ஆகும்? 0 ஆயிடும். ஸோ 0 மைனஸ் 1 அப்படின்றப்போ மைனஸ் 1 பை 2ன்னு வரும் கரெக்டுங்களா? ஓகே, தென் 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2 இன்ட்டு 1 என்ன வரும்? 2 2 மைனஸ் 1 1. ஸோ 1 பை 2. அடுத்து 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 2s are 4. 4 மைனஸ் 1 என்ன வரும்? 3 3 by 2. அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 2s are 6 6 minus 1 5 5 by 2. Then 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4s are 8 8 minus 1 7 7 by 2. ஸோ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? ஏ செட் என்ன, பி செட் என்ன, சி செட் என்னன்றது கொடுத்தாச்சு. இப்போ என்ன ஷோ பண்ணோம்? LHS அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? A minus of B in union C which is equal to A minus B intersection of A minus C இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ LHS equal to RHS ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஓகே, நான் வந்து இப்போ LHS என்ன எடுத்துக்கிறேன்னா A minus of B union C இது நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் நான் ஃபர்ஸ்ட் B யூனியன் C என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஓகே, பிக்கும் நல்லா லிசன் பண்ணுங்க. இது B கரெக்டுங்களா? ஓகே, B செட் and this one is C. யூனியன்றது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுத போறோம். சேம் எலமெண்ட் வந்தா சிங்கிள் டைம் நோட் பண்ண போறோம். அவ்வளவுதானே? பண்ணிடலாமா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க -1 இருக்கு. இங்க -1 இருக்கா? நோ. ஸோ -1 நோட் பண்ணியாச்சு. அங்க -1/2 இருக்கு, இங்கேயும் -1/2 இருக்கு. இங்க 2 இருக்கா? ஸோ 1 டைம் நோட் பண்ணிக்கிறோம். -1/2. தென் அங்க 1 இருக்கு, இங்க நோ 1. ஸோ 1 இன்க்ளூட் பண்ணியாச்சு. அங்க ஒன்றும் இங்க 1/2 இருக்கு, அதையும் இன்க்ளூட் பண்ணியாச்சு. 3/2 ரெண்டுலயும் இருக்கு, ஸோ அதையும் நோட் பண்ணியாச்சு. அங்க 2 இருக்கு, இங்க 5/2 இருக்கு, 7/2 இருக்கு. ஸோ இதுதான் என்னது? B யூனியன் C கரெக்டுங்களா? தென் நம்ம என்ன பண்ண போறோம்? A மைனஸ் ஆஃப் B யூனியன் C என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ A செட் என்ன நமக்கு தெரியும் இல்லையா? அதை நோட் பண்ணிக்கோங்க. 1/2 1 3/2 2 5/2 3. இது என்னது? A செட். இதோட மைனஸ் ஆஃப் இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? B யூனியன் C அதை நோட் பண்ண போறோம். -1 -1/2 1
1 by 2, 3 by 2, 2, 5 by 2, 7 by 2. இப்போ இது ரெண்டுல நம்ம சப்ராக்ஷன்ன்றது என்னன்னா இது டைரக்டா சப்ராக்ட் பண்றது கிடையாது. இப்போ ஏன்ற எலிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஏன்ற எலிமெண்ட்குள்ள எந்த ஒரு எலிமெண்ட்டும் பி யூனியன் சி இருக்கக்கூடாது. அதை மட்டும் ரிமூவ் பண்றது தான் ஏ மைனஸ் ஆஃப் பி யூனியன் சி. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்க. இங்கே 1/2 இருக்கு ஏ எலிமெண்ட், அது இருக்கா? இருக்கு பி யூனியன் சில. 1 இங்க இருக்கு, அங்க இருக்கா? இருக்கு. 3/2 இருக்கு. மூணுமே இருக்கு. ஓகே. 2 இருக்கா? இருக்கு. 5/2 இருக்கு. 3 இருக்கா? நோ. ஸோ அவர் LHS is our LHS is equal to A minus of B union C. அது எதுக்கு ஈக்குவல்? 3ன்றதுக்கு தான் ஈக்குவல். கரெக்டா? ஏன்றதுல வந்துட்டு ஜஸ்ட் நமக்கு என்ன மட்டும் கிடைக்குது? 3ன்ற எலிமெண்ட் மட்டும்தான் கிடைக்குது. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுங்களா? ஓகே. This is our LHS. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 நோட் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஓகே. தென் நம்ம என்ன பண்ண போறோம்? RHS ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே. RHS ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? A minus B intersection A minus C. இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? ஓகே. சால்வ் பண்ணலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் A. ஸோ இப்போ A minus B என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ வாட் இஸ் A set? 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. இது நம்மளோட A set. B set என்னது? minus 1/2, 1/2, 3/2, 5/2, 7/2. இது நம்ம B set. ஸோ A எலமெண்ட்ல எந்த ஒரு பியும் இருக்கக்கூடாது. A செட்ல எந்த ஒரு பியும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் ரிமூவ் பண்ண போறோம். 1/2 ரெண்டுலையுமே இருக்கு, ரிமூவ் பண்ணிடுங்க. 1 இருக்கா? நோ. 3/2 இருக்கு, ரிமூவ் பண்ணிடுங்க. 5/2 இருக்கு, ரிமூவ் பண்ணிடுங்க. நத்திங் எல்ஸ். ஸோ அவர் A, ஸோ அவர் A minus B அப்படின்றது என்ன கிடைச்சிருக்கு? 1, 2, 3. ஓகேங்களா? தென் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? A minus C என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். A என்னது? 1/2, 1, 3/2, 2, 5/2, 3. ஓகேங்களா? மைனஸ் C டேர்ம் என்ன இருக்கு? C வந்து minus 1, minus 1/2, 1, 3/2, 2. இதுதான் நம்ம C டேர்ம். ஸோ இதுல காமனா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? காமன் டேர்ம்ஸ்ல ஏல வந்து எந்த ஒரு சி எலமெண்ட்டும் இருக்கக்கூடாது, அது மாதிரி ரிமூவ் பண்ண போறோம். ஸோ 1/2 இருக்கா? நோ. 1 இருக்கு, 3/2 இருக்கு, 2 இருக்கு. ஸோ இதை எலிமினேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? எலிமினேட் பண்ணிட்டு நோட் பண்ணுங்க. A minus C is equal to 1/2, 5/2, 3. இதுதான் என்னது? நம்மளோட A minus B. அடுத்து A minus C ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. Now நம்ம என்ன பண்ண போறோம்? RHSல சப்ஸ்டிட் பண்ண போறோம். RHSல என்ன இருக்கு? A minus B அதோட இன்டர்செக்ஷன் ஆஃப் A minus C என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். A minus B செட் என்னது? 1, 2, 3. இன்டர்செக்ஷன் ஆஃப் A minus C என்னது? 1/2, 5/2, 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது மட்டும் தான் எடுத்துப்போம். 3, 3. வேற எதுவும் காமனா இல்லை. ஸோ our RHS, so our RHS is equal to A minus B intersection A minus C
அது எதுக்கு ஈக்குவல்னா 3க்கு ஈக்குவல். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. Listen, from 1 and 2 both are equal. LHS equal to RHS னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. எப்படி? A minus B union C எதுக்கு ஈக்குவல்? A minus B intersection A minus C னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. Got it? இங்க பாருங்க, இதுக்கும் 3 வந்துருச்சு, இதுக்கும் 3 வந்துருச்சு. LHS 3 வந்துருச்சு, RHS 3 வந்துருச்சு. Thank you.